ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூவில் பார்க்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி லைக்கையும் போட்டு தள்ளிடுங்க. ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கார். ஸோ அவருக்குன்னு ஒரு கனவு இருக்குது. ஸோ அதுதான் அவங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றும். அவங்க அம்மாவுக்கு ஒரு கதை தெரியும். இந்த மதிகட்டான் சோலை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. ரொம்ப இன்றைக்குமே தமிழ்நாட்டில் அது ஒரு ஒரு அமானுஷமான பகுதி இன்றைக்கி வரைக்கும் பார்க்கப்பட்டுட்டு தான் வருது. அங்கே போனால் யாரும் திரும்பி வர மாட்டாங்க அப்படிலாம் நிறைய கதைகள் சொல்லப்படுது. ஸோ அங்கே ஒரு தங்க மரம் இருக்கிறதாகவும் அதை பார்க்கணும்னு இவங்க அம்மாவுக்கு ஆசை இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ அந்த அம்மா ஒரு இடத்துக்கு மேலே அதை பார்க்க முடியாமல் போக அவங்க அம்மாவோடைய ஆசையை நிறைவேற்றணும், அந்த தங்க மரத்தை எப்படியாவது கண்டுபிடிக்குன்னு சொல்லி இவர் களத்தில் இறங்குறாரு. ஸோ அப்படி போனவர் என்ன ஆனார், அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா கைடோட போய் அப்படிங்கிறதான் மீதி கதையாகவே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மதிகட்டான் சோலையை வச்சு ஏகப்பட்ட கதைகள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட குணா படமே கிட்டத்தட்ட அந்த பகுதியில் எடுக்கப்பட்டது தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மதிகட்டான் சோலைங்கிற அந்த பகுதியை வச்சு மர்மமான கதைகள் நிறையா வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த கதையை கொடுக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு தங்க மரம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அது கேட்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு கதையை. ஸோ படமாகவும் பெருசாக அது ஒர்க் ஆன மாதிரி எனக்கு தெரியல. பெருசாக த்ரில்லிங் போர்ஷன் அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் இந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் எனக்கு பிடிச்சி. இப்படி சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு எவ்வளோ எடுக்கணும்னா 5க்கு ஒரு 2.7 வேணால் கொடுக்கலாம்.